அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் டியூனா ஃபிஷ் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷில் எலும்பு இருக்காது, அதனால் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அது கூடவேவும் சுத்தம் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பேனில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா இளம் சூட்டில் ஒன்று ஒன்றா மீன்களை போட்டு பொரித்து எடுத்துருங்க. சிம் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகிரும். ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீனை நல்லா வறுத்துருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம மீன்களை எடுத்தாச்சு. இப்போது இந்த டியூனா ஃபிஷ் பார்த்திங்கன்னா இதில் முள்ளே அதிகமாக இருக்காது, குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட முடியும். இதே மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த எல்லா மீன் துண்டுகளையும் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட சிக்கன் மாதிரியே இருக்கும். இதனுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துருங்க. இப்போ இந்த மீனில் அதிகமாக முள் இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம பெரிய துண்டுகளாகவே போட்டு பொரிக்க முடியும். இப்போ டியூனா ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ் ஃப்ரையை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. மறக்காமல் ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.